ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. நான் உங்கள் ஷஃபீக். இன்றைக்கான வீடியோவில் ஒரு பேரே வரலாறு லிரிக்கல் வீடியோவோட ரியாக்ஷனை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு இந்த சாங்குடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரோமோலேயே ஒரு எலிவேஷன் சாங் ப்ளஸ் ஒரு பொலிட்டிக்கல் சாங் மாதிரி தான் அந்த சாங்கில் அந்த லிரிக்ஸ் இருந்துச்சு. இப்போ ஃபுல் சாங்கில் விவேக் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, தளபதியை எந்த அளவுக்கு ஒரு எலிவேட் பண்ணி காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல் சாங் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் அனிருத்துடைய அந்த ஒரு மியூசிக் கம்போசிஷன், பிஜிஎம், தளபதியோடைய அந்த புதுசாக விஷுவல்ஸாக நிறைய காட்டுவாங்க. ஸோ வாங்க நம்ம சாங்கை பார்த்து கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. ஓடு. வீடியோ செம்மையாக பண்ணியிருந்தாங்க ஸ்டார்டிங்லேயே. பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஐயோ, போடு போடு போடு, சரியான லிரிக்ஸ் தான். டான்ஸ்ல ஆடி இருக்காருப்பா. போடு. ஐயோ, எல்லாத்தையும் போட்டிருக்கானுங்கயா. இவன் வெறியொறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் முடி வணங்காதே, புயல் தலை கோதாதே, முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே, இவன் புகழறியாதே, சிங்கம் இறையாகாதே. லிரிக்ஸ்லாம் பயங்கரமா எழுதியிருக்கானுங்கயா விவேக். பயங்கரமா பண்ணிருக்காங்க லிரிக்கல் வீடியோ. நல்லா இருக்குடா இந்த ஸ்டெப்போ, அந்த பின்னாடி அந்த லைட் எஃபெக்ட். ஸோ சாங் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வெறித்தனமாக இருக்குது. ஸோ முக்கியமாக லிரிசிஸ்ட் விவேக்கு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் நம்ம சொல்லி ஆகணும். எப்படி நம்ம விஜய் அண்ணனை ஒரு சாங் எலிவேட் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாங்கை மறுபடியும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இதுக்கு முன்னாடி பீஸ்ட் மோடில் அவர்
அவருக்கான ஒரு எலிவேஷன் சாங்காக ப்ளஸ் அந்த வீரராகவன் கேரக்டருக்கு மிக்ஸ் பண்ணி அவர் எழுதின மாதிரி அந்த எலிவேஷன் சாங் மட்டும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு சாங்கும் ஒரு எலிவேஷன் சாங், அது அவருக்காக ப்ளஸ் இப்போ ஒரு பொலிட்டிக்கலுக்கு போகிறாரு இல்லைங்களா, அதை மேட்ச் பண்ணி விஜய் அண்ணாவை எலிவேட் பண்ணி ஒரு சில லிரிக்ஸ்லாம் வந்து எழுதியிருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லாக கூஸ் பம்ஸாக இருக்குது ஒவ்வொரு லிரிக்ஸும் அது கேட்கும்போது. அந்த லிரிக்கல் வீடியோ மேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. தலைவாவோட அந்த டைம் டு லீட் ஸ்டில்ல கொண்டு வந்ததாக இருக்கட்டும், தெரியோடைய அந்த ஜீப் இது கொண்டு வந்ததாக இருக்கட்டும், அந்த அதுக்கப்புறமா நடந்து போகும்போது மக்கள் அவரை சுற்றி கையில் நெஞ்சு வச்சு லிரிக்கல் வீடியோலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த முக்கியமாக அனி அவருடைய கம்போசிஷன். ஸோ சாங் எங்கேயுமே வந்து பார்த்தா டிஸப்பாயிண்ட்டே பண்ணலை. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருந்துச்சு. ப்ளஸ் ஒரு கூஸ் பம்ஸான ஒரு சில லிரிக்ஸோட ப்ளஸ் சாங் கேட்கும்போது உண்மையிலே அப்படியே கொஞ்சம் புல்லரிச்சிச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்டு முக்கியமாக டான்ஸ் விஜயண்ணா இதில் ஆடுவாருன்னு சொல்லிட்டு இந்த சாங்கில் நான் நினச்சே பார்க்கல. அந்த டான்ஸ் மூமெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த டான்ஸ் ஆடும்போது பின்னாடி அந்த சூரிய ஒளியில் மக்கள் அப்படியே பின்னாடி கூட்டமாக நின்று அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக லிரிக்கல் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு சீனில் இந்த சாங் ஹெச்வினோட் அவர் படத்தில் ப்ளேஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக நான் இருக்கேன். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இல்லை கண்டிப்பாக வந்து பொலிட்டிக்கல் டச்சுன்றது இருக்கும். எந்த அளவுக்கு ஹெச்வினோட் இப்போது கரண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு லோக்கல் பாலிட்டிக்ஸை கதையோடு அது எப்படி அவர் வந்து கொண்டு போகிறாரு, ஏன்னா இது வந்து ரீமேக் அதுலாம் சொல்கிறாங்க. ஸோ அது கதையோடு அது எப்படி கொண்டு போய் அது கரெக்டாக அது வந்து உட்காரணும். ப்ளஸ் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அது வந்து உட்காரணும். ஏன்னா சாங் நல்லா இருந்து பிளேஸ்மெண்ட் சரியில்லைன்னா அதுவே ஒரு பிரச்சனையாக வந்து மாறிடும். சாங் நல்லா இருந்து பிளேஸ்மெண்ட் சரியில்லைப்பா வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம January 9th நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டஸ்மே ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் ஃபார் தி சாங் ஒரு பேரே வரலாறு. நீங்கள் இந்த சாங் பாட்டு என்ன பிடிச்சிங்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லி வீடியோ பிடிச்சிங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.